பாண்டியன் ஸ்டோர்ஸில் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் காந்திமதி தான். பாண்டியனுக்கு அவரோட கடையில் இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறவருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு பாண்டியன். ஆனால் அரசி கல்யாணம் பண்ணிக்க போகிறது குமார் தான். ஏன்னா காந்திமதிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. காந்திமதி அரசிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. நான் இறந்து போயிடுவேன் அப்படிலாம் கவலை இல்லை, என் குடும்பத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் என் பேரன் குமரவேலோட வாழ்க்கையை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது. நீனே அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அரசி, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி காந்திமதி சொல்கிறாங்க. குமரவேல்கிட்டையும் அரசிக்கிட்டேயும் சத்தியம் வாங்கிடுறாங்க. அரசிக்கிட்ட காந்திமதி இந்த மாதிரி சத்தியம் வாங்கினது வீட்டில் யாருக்குமே தெரியாது. அரசிக்கும் குமரவேலை பிடிக்காது. இருந்தாலும் காந்திமதி கிட்ட இப்படி சத்தியம் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. காந்திமதியோட தலைமையிலேயே இந்த கல்யாணம் நடக்குது. ஆனால் வீட்டில் இந்த கல்யாணம் நடந்தது யாருக்குமே தெரியாது. அவங்க யாருக்குமே பிடிக்கவுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் தெரியும் குமரவேல் நல்லவரா இல்லை நடிக்கிறாரான்னு.